நம்மளோட முக்கியமான ஒரு வயசில் இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனைகள் வரும்போது உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையே வந்து புரட்டி போடும். அப்படி தான் வந்து அவங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அவரோட வாழ்க்கையை எப்படி திருப்பி போட்டுச்சு அப்படிங்கிறத வெங்கி அவர்கள் வந்து சொன்னார். ஸோ அவர் வந்து சொன்ன ஒரு ஸ்டோரி, அவருக்கு வந்து அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் டாஸ்கில் வந்து ஒரு பாக்ஸ் வருது, அதில் போய் எடுக்கிறாரு, ஓப்பன் பண்ணுறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் பாட்டில் வந்து இருக்குது. ஸோ ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு வேர்டும் வந்து எழுதியிருக்கு. ஸோ அதை வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கேட்பாங்க, நீ ஏன்டா ஸ்மோக் பண்ண மாட்டேங்கிற, நீ ஏன்டா குடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. நான் வந்து அந்த ஒரு விஷயத்த சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் அதோட இம்பேக்ட் எனக்கு வந்து தெரியும். என்னை எல்லாருமே கலாய்க்க கூட வந்து செய்வாங்க. ஆனால் நான் வந்து எப்பயுமே அந்த ட்ரிங்க் அண்டு அந்த ஸ்மோக் மட்டும் எப்பயுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நான் தெளிவாக இருந்தேன். எங்கள் அப்பா வந்து செம நல்ல மனுஷன், ரொம்ப தங்கமான ஒரு பர்சன், ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் ஒரு ஃபேமிலியாக. ஆனால் அவர் வந்து இந்த ஒரு சின்ன வயசுலேருந்து இந்த ஆல்கஹாலுக்கு வந்து அடிக்ட் ஆனனால அதை வந்து எங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ சின்ன வயசுலேருந்து இருந்தனால என்ன ஆனாலும் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அப்பாவை பார்த்து தான் வந்து நான் டிசைட் பண்ணேன். அந்த ஸ்மோக் பண்ணுறதோ இல்லை ட்ரிங்க் பண்ணதோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் நோட்டீஸ் பண்ணும்போது அப்பாவுக்கு அடிக்கடி வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது. ஸோ நாங்கள் வந்து அது என்ன அப்படின்னு சொல்லி ஹெல்த் வைஸ் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது திடீர்னு வந்து மயக்கம் போடுவார். போய் ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ண வந்தேன்னா லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து என்னோடய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்து நான் லைஃப்பில் போகிறது தருணத்தில் இருக்கேன். ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கள் அப்பாக்காக வந்து அந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் வந்து பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அது பண்ண போகிறோம். டக்குன்னு வந்து எங்கள் அப்பா பயங்கரமாக இருமிட்டே இருந்தார். உடனே என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது டிபி வந்துடுச்சு, லங்ஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பிரெயினில் வந்து அது அஃபெக்ட் ஆகி பிரெயினில் வந்து ஒரு சர்ஜரி பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு. அப்போ டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இப்போ பிரெயினில் வந்து சர்ஜரி பண்ணணும், உங்கள் அப்பா பிழைக்கிறது வந்து கஷ்டம், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சைன் வாங்குகிறாங்க. இது எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க அப்பாவுக்கு அந்த ஒரு பிரெயினில் சர்ஜரியும் வந்து பண்ணுறாங்க. அவ்வளோதான். அவங்க அப்பா அப்போது கடைசியாக ஹாப்பியாக பார்த்த அப்பா அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பெட் ரெஸ்ட்டில் தான் இருந்தார் 6-7 மாதம். அதுக்கப்புறமா வந்து என்னை வந்து விக்குட்டி அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிடுவார். விக்குக்குட்டி அப்படின்ற மாதிரி சம்திங் அவர் சொன்னார். ஸோ அதுக்கப்புறமா கண்டிஷன் வந்து அப்பாவுக்கு போக போக ரொம்ப மோசமாகிட்டே இருந்தது. கடைசியாக கூட என்னை வந்து அந்த மாதிரி செல்லமாக கூப்பிட்டு தான் அவர் வந்து போனார். அம்மாவுக்கும் வந்து பயங்கர ஒரு லெக்கில் வந்து இஷ்யூ இருக்கிறனால எல்லாமே வந்து ஒரு நாம் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஸோ அப்போது வந்து அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு இருக்கும்போது ஐசியூவில் வந்து இருப்பார். ஸோ நல்லாயிடுச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தால் திடீர்னு வீட்டில் ஒரு ப்ராப்ளம் வந்து திரும்பவும் ஐசியூக்கு வந்து கூட்டிகிட்டு போவோம். அங்கே போய் ஐசியூவில் இருக்கும்போது அங்கே ரூம் எடுத்துலாம் வந்து தங்க முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே ஹாஸ்பிட்டல் வாசல்லே தான் வந்து தூங்குவேன். திடீர்னு வந்து என்னை கூப்பிட்டு இது வாங்கிட்டு வாங்க, அது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நடுராத்திரியில் வந்து கூப்பிட்டு மருந்து வாங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியே வந்து லைஃப் வந்து போச்சு. அப்போது ஒரு லெவலுக்கு மேலே இருந்த காசு எல்லாமே வந்து காலி ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே வந்து தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது தான் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 27 வயசில் வந்து அந்த க்ரௌட் ஃபண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது 27 வயசு இருக்கும்போது க்ரௌட் ஃபண்டிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கேட்டு காசு வந்து சேர்த்தோம். அம்மாவுக்கும் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நான் கூட வந்து யோசிப்பேன், நம்ம எப்படியாவது அந்த வண்டியில் போகும்போது எங்கே ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டா இந்த ஒரு கஷ்டம்லாம் வந்து நம்மளுக்கு இல்லாமல் போய்டும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து நானும் நிறைய டைம் யோசித்தேன். 108 கேஜி வரையும் வந்து ஆகிட்டேன். ஸோ என் கரியரே வந்து லிட்டரலாக வந்து உடஞ்சிருச்சு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்னால் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் சொன்னது பார்க்க முடிச்சு. அவங்க அப்பா இறந்துட்டார் அப்படிங்கிறதும் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன ஒரு செம ஷாக்கிங்கான ஒரு ஸ்டோரி. ஸோ இதே மாதிரி எல்லா செகண்ட் லவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.